நர்மதா ஆபரேஷன் டைம்ல நானும் நிறைய யோசிச்சேன்க்கா. எனக்கு அவளோட உயிரை காப்பாத்துறது தான் பெரிய விஷயமா இருந்துச்சு. கண் முன்னாடி நர்மதா செத்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சப்போ என்னால பெருசா யோசிக்கலாம் முடியலக்கா. அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்காம ஏதாவது பண்ணி காப்பாத்திருப்பேன்னு சொல்லுதம்மா. ஏய், கொஞ்சம் மெதுவா பேசுறி. அம்மா காதுல விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான், திரும்ப கிளம்பிரும். கா, அப்பா நினைச்சதெல்லாம் நாம செய்யணும்க்கா. யமுனா கலெக்டர் ஆகணும், நர்மதா நல்லபடியா படிச்சு முடிக்கணும், நம்ம ஊர்ல இழந்த தோட்டத்தை திரும்ப வாங்கணும். இதெல்லாம் செய்யாம நம்ம ஊருக்கு திரும்ப போக கூடாதுக்கா. நான் பண்ண தப்பால இந்த முடிவுங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அப்பா என் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாரு. குடும்பத்தையே நான் தான் தாங்கிக்குவேன்னு நினைச்சாரு. நானே மொத்தமா கலைச்சு போட காரணமா நிக்கிறத என்னால ஏத்துக்க முடியலக்கா. குற்ற உணர்ச்சியிலேயே செத்துருவேன்க்கா நான். என்னடி நீ? நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிருவேன்க்கா. என் வாழ்க்கையையும் நான் கண்டிப்பா சரி பண்றேன். நான் நிமிர்ந்து நின்னுருவேன்க்கா. நம்ம சாதிக்காம மட்டும் ஊருக்கு திரும்பவே கூடாதுக்கா. கடைசியா ஒரு வாய்ப்பா நினைச்சு கேக்குறேன். நீ அம்மா கிட்ட பேசுக்கா, ப்ளீஸ்க்கா. சரிடி, நீ கவலைப்படாத, நான் அம்மா கிட்ட பேசுறேன். எப்படியாவது சம்மதிக்க வச்சிருக்கா. சரி சரி இரு. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாலும் அம்மாக்கு சந்தேகம் வந்துரும். நீ போ. ஏய் ஏய், உள்ள போடி. உள்ள போன்னு சொல்றல்ல. காவேரி, வா காவேரி, வாடி வா.